என் மனமார்ந்த உங்கள் குறைகளை கூறியதற்கு நன்றி இதனையும் தெரிவித்துக் கொண்டு அதே வேளையிலே சில கருத்துக்களையும் கூற இங்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் பதிவுகளில் நான் ஏதேனும் உங்களுக்கு நான் சொல்கின்ற கருத்து குறையாக இருந்தால் முதலிலே என்னை மன்னிக்க வேண்டும். என் உடன்பிறவா சகோதர மீனவ சமுதாயத்திற்கு ஐயா அவர்களுக்கு இந்த துறைமுகம் வந்தவுடன் பல நல்ல காரியங்கள் நடந்தது அனைவரும் கூறியுள்ளார்கள். அது ஒரு புறம் சிஎஸ்ஆர் ஸ்கீம்ல நடந்திருக்கின்றது, அது ஒரு புறம் இருந்தாலும் இந்தியாவே இன்று சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளது அனைவரும் தெரியும். உலக நாடுகளிலே இன்று இருக்கின்ற நிலை எல்லாம் என்ன என்பது தெரியும். அதற்காக தான் நியூக்ளியர் டீல் என்கின்ற ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது. நிலக்கரி வருகின்ற காலத்திலே கிடைக்கப் போவதில்லை. அதற்காக தான் சட்டமும் அரசாங்கமும் அதை தன் மனதிலே கொண்டுதான் பல திட்டங்களை கொண்டு வருகின்றது. அந்த வேளையிலே இன்று மின் பற்றாக்குறை தமிழகத்திலே எப்படி இருக்கிறது என்பது நாம் அனைவரும் உணர வேண்டும். மின் பற்றாக்குறை என்பது ஒரு மீன சமுதாய குடும்பம் மட்டும் பாதிக்க போவதில்லை, அனைவரும் பாதிக்கக்கூடிய இந்த மாநிலமே பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம் அது என்பது அனைவரும் அறிய வேண்டும். இந்த பர்த் என்பது ஒரு தனி நபருக்காக ஒரு வரப்போகின்ற பர்த் அல்ல, இது அரசாங்கத்திற்கு வரப்போற பர்த் என்பதை முதலில் தெளிவாக கூறினார்கள். ஆகையால் இந்த பர்த் மூலமாக கப்பல் மூலமாக எடுத்து வருகின்ற நிலக்கரியை எடுத்து நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் வெளிச்சமாக இருக்கின்ற நம் வாழ்வாதாரம் வளர வேண்டும் என்பதற்காக கொண்டு வர திட்டம் தான் இந்த பர்த் என்பதை நாம் உணர வேண்டும். உலக நாடே பொல்யூஷனில் தான், சுற்றுச்சூழல் பாதிப்பில் தான் இருக்கின்றோம். இந்தியாவிலே பல மாநிலங்களிலே பல திட்டங்கள் நிலக்கரியில் தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆகையால் நம்மளது குறைகள் எவ்வளவாக இருந்தாலும் இந்த ஒரு குறையை வைத்து வருகால வளர்ச்சி பாதையை நாம் அழித்துவிடக் கூடாது என்று மீனவ சமுதாய உள்ளங்களின் பொற்பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்திலே இங்கே அதிக பேர் சொன்னார்கள், இந்த துறைமுகத்திலே சுய உதவிக்குழு சார்பாக மகளிர்கள் 120 பேர் வேலை பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டு காலமாக. அவர்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் வாழ்வாதாரம் உயர அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பதையும், அதே நேரத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பாக பணிபுரிய அவர்களுக்கு சீருடையும் மற்றும் அவர்கள் கவசங்களும் பாதுகாப்பு கவசங்களும் அணிய வேண்டும் என்று கூறி இந்த பர்த் வருவதை அனைத்து சமுதாயத்திற்கும் வருங்கால தமிழகத்திற்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.